டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது ஒரு காமனா வர டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்த இடத்துல முடி வளருமா? எஸ், தட் இஸ் அ டோனர் ஏரியா. நம்ம எந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் பண்றோமோ அந்த இடத்துல அடுத்த 2வது நாள் 3வது நாளே நீங்க முடி வளர்றத பார்க்கலாம். So this procedure is done under local anesthesia. So client-ஓ patient-ஓ அவங்களுக்கு என்ன பண்றாங்கங்கறத கம்ப்ளீட்டா அவேராவே இருப்பாங்க. அண்ட் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்றனால டவுட்ஸ் இருக்கு, ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு டெஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆன பிறகு தான் நம்ம ப்ரொசீஜரே ப்ரொசீட் பண்ண போறோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனோட கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் பார்க்கணும்னா 30 டேஸ்க்கு அப்புறமா பிஆர்பி பண்றது நல்லது. எதுக்குன்னா, ஒன்னு எக்ஸிஸ்டிங்கான இருக்கிற ஹேரை பாத்துக்கிறதுக்கும், இன்னொன்னு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி நல்ல ஹெல்தியா வளர்றதுக்கும் பிஆர்பி ரொம்ப அவசியம். இது கூட டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ், அதாவது டாபிக்லாம் கொடுக்கக்கூடிய சீரம் அண்ட் சொல்யூஷன் நீங்க ரொம்ப கண்டினியூஸா யூஸ் பண்றது, அப்பதான் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனோட கம்ப்ளீட் பெனிஃபிட் கிடைக்கும். However, transplantation பண்றதுக்கு முன்னாடி certain blood investigations ரொம்ப முக்கியம். So அந்த ரெகுலர் மெடிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு if you are eligible to go for hair transplantation, you can proceed. ஒரு 48 hours ப்ரொசீஜருக்கு முன்னாடி RT-PCR டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். So இந்த அளவுக்கு blood test பண்ணாவே hair transplantationக்கு ரொம்ப போதுமானது. To know more about hair transplantation, visit one of Vellona clinic to get a detailed consultation.